யார் கூடவும் கூட்டணி இல்லைன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உறுதியா சொல்லி தன் கட்சி வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு வர்றாரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். சமீபத்துல கடலூர்ல நடந்த கூட்டத்தில் அவர் பேசினதை கேட்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணியை விமர்சிக்கிற அவரு மற்ற கட்சிகளையும் விமர்சிக்க தவறல. காங்கிரஸோட கூட்டணி சேராம போயிருவியோ நினைச்சிட்டு இருந்தேன். நீ போடு கூட இந்த கோமாளி விஜயகாந்தையும் சேர்த்துக்கிட்டு போடு. நீ போடு கூட்டணி. நீ வா வா தமிழர் நிலத்துக்குள்ள என் தெருவுக்குள்ள எங்க ஆத்தாள பொண்ணுகிட்ட வா. நீ எழுதி வச்சுக்க, காங்கிரசுக்கு நீ சீட்டு கொடுக்கிற, நீங்க கொடுக்கிற மொத்த தொகுதியிலையும் அத்தனை திராவிட முன்னேற்ற கழகம் உடன் பிறந்தவனும் எனக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. எழுதி அதே மாதிரி தேமுதிகவுக்கு கொடுக்கிற அத்தனை சீட்லையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தூய தமிழ் மறவர்கள் அத்தனை பேர் எனக்கு தான் ஓட்டு பண்ணுவான். எழுதி வச்சுக்கோங்க. நான் வெளியில இருந்து அவனை அடிப்பேன், அவன் உள்ள இருந்தே அவனை அடிப்பான். எழுதி வச்சுக்கோ. அவனுக்கு தெரியாதா? நீங்க தானே சொன்னீங்க 10 ஆண்டு கால பதவியில 9.5 ஆண்டுகள் முடிச்சு கீழே இறங்கும் போது ஈழ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ். இப்ப எல்லாம் நல்லதா பண்ணிருச்சா? எதுக்கு கூட்டணி? எதுக்கு கூட்டணி? விஜயகாந்த் மனைவி சொல்றா திமுக ரவுடி கட்சி, இப்ப புனித கட்சி ஆயிடுச்சா? எப்படி? இனத்தை கொன்னவனும் கூட நின்று துரோகம் செஞ்சவனை ஒன்னா சேர்ந்து வாரான். அன்னைக்கு ஊராம் தருவார் எடுத்து வெட்டணும். இன்னைக்கு நாமளே அருவாவும் கம்மும் வேணுமா முடிஞ்சா காங்கிரஸ் தேமுதிக சீட்டை குறைச்சு கொடுங்க. இல்லைன்னா அவ்வளவு எனக்கு லாபம். பாருங்க. அவர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க 90 விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள்னு. இதுக்கு எங்க அண்ணன் சிவராண்டி ஒண்ணும் பேசல, எங்க ஐயா வீரமணி ஒண்ணும் பேசல. 90 விழுக்காடுன்னு அது இன்னொரு பிஜேபியா? அது ஒண்ணுமே பேசல. 90 விழுக்காடு இந்துக்கள். இதான் நீங்க படிச்சு வந்தவங்க தெரியவா? இதுதானா? எப்படி? அம்மா ஜெயலலிதா காலையில செய்தித்தாங்க, அம்மா குடிநீர் மையம், அம்மா குடிநீர் திட்டம். இது என்ன புதுசா? 4 ஆண்டுல தெருக்குறல் குடிநீர் திட்டம் இருக்கு. டாஸ்மார்க் பயங்கரமா போயிட்டு அது ஒண்ணுதான் இந்த அரசு பாஸ் மார்க்கே வாங்கிடுது. அம்மா குடிநீர் திட்டம். அப்ப இவ்வளவு காலமா தண்ணி குடிக்காம என்ன பண்ணோம்? இப்பதான் குடிநீர் திட்டமே கொண்டு வராங்க. இப்பதான் அணைக்கு குறுக்க, ஆற்றுக்கு குறுக்க அணை கட்ட அடிக்கலாம். ஆற்றுக்கு குறுக்க எப்போ? அடுத்த மாசம் தேர்தல், ஆட்சி தேர்தல் அணைத்து போகுது அதிகாரம். இப்ப அம்மா அடிக்க நாட்டுறாங்க. எங்க? இங்க இருந்தபடியே. ஆறு எங்க இருக்கு தெரியாது, ஆறு எங்க இருக்கு தெரியாது. எல்லாம் காணொலி. ஆட்சி இல்ல, இது காணொலி காட்சி. அமைக்க